இன்றைக்கி நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மீஷோவில் நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருந்த தம்ப்நெயில்ல அவங்களோட ஸ்கின் ஒயிட்டனிங் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் மீஷோவில் வந்து கஸ்டமர் கேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அது ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்கவுங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்பு, செம்மையான ஆப்புன்னு சொல்லி திட்டிட்டு தான் வச்சேன். ஸ்டார்டிங்கில் நம்மளோட கஸ்டமர் சொல்லும்போது நம்மளோட ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, பெர்மிஷன் எதுவுமே கேட்காம அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து கேட்காமலேயே வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி வாங்கினேக்கா ஃபேஸ்லாம் எரியுது, இது போடும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்குது, அது மாதிரி ரெட்டிஷாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி காட்டும்போது எனக்கு உண்மையாகவே கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இது வந்து புரிஞ்சுக்கோங்க, இது நம்மளோடது கிடையவே கிடையாது. இது வந்து நம்மளோட ஃபோட்டோஸை வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறவங்க, ஸ்கின் ஒயிட்டனிங்னு சொல்லி சேல் பண்ணுறவங்க யூடியூப்பில் தம்ப்நெயில் வச்சுருக்க ஃபோட்டோவை எடுத்து இது பண்ணுறாங்க. இது நம்ம முன்னாடி சோப்ஸ், டாப் 10 சோப்பு, டே க்ரீம், நைட் க்ரீம்லாம் வீடியோ போடுவோம். அந்த டைமில் நம்ம போட்ட வீடியோ ஏன்னா பார்த்தோன்னே ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைமில் இந்த மாதிரி தம்ப்நெயில்லாம் கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு வியூஸ் போணுச்சு. அதனால அந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சு நம்ம வந்து அதுக்கு நான் வந்து இப்படி இருந்தேன், இப்படி ஆகிட்டேன், நான் உள்ளார வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கவே மாட்டேன். நான் கிளியராக வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஸ்கின் லைட்னிங் நம்மளால் பண்ண முடியும், என்னெல்லாம் சோப்போ இதெல்லாம் வந்து எந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க, ஸ்கின் லைட்னிங் ஒயிட்னிங்னு போட்டு எந்த மாதிரிலாம் சோப்பு வந்து டாப் 10ல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அதில் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். இந்த சோப்லாம் போட்டால் நீங்கள் ஒயிட் ஆயிடுவீங்க, இந்த சோப்லாம் போட்டால் உங்களுக்கு கலர் கொடுக்கும், நான் எந்த வீடியோலையும் சொன்னதே கிடையாது. எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்காக தான், ஒரு க்ளீன் பண்ணுறதுக்காக தான், இது வந்து அந்தந்த ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரியும், நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மீஷோவில் ரொம்ப சூப்பராக யார் வேணால் யாரோட ஃபோட்டோ வேணால் கிளியராக எடுத்து அவங்க வந்து போட்டு அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா, கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி ஒயிட்டனிங் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ எல்லாமே கூகுள்லேருந்து எடுத்த ஃபோட்டோ தான். இதை 2-3 பேர் இந்த ஃபோட்டோஸை காமிச்சு இதை நான் வாங்கட்டுமா, இதை நான் வாங்கலாமா, இந்த பாடி லோஷன் ஓகேவான்னு கேட்குறாங்க. எப்படி ஒரு 135 ரூபா 100 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு, அதுவும் போட்டுட்டு 2 நாள் நல்லா இருந்துச்சு, 3ஆம் நாள் ரொம்ப அப்போ ஆமாம் கண்டிப்பாக வந்து ஆசிட் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அதிலெல்லாம் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்கின் ஒயிட்டனிங்னு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பிராண்டே இல்லாமல் இருக்கிறது எல்லாத்தையும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கின்னுக்கு டேஞ்சர். ஹெர்பல் வேலை நம்மளால் எப்படி நீங்கள் சாப்பாடு மட்டும் நம்ம வந்து சொல்கிறோம்ல, அதே தானே ஸ்கின்னும். சாப்பாடு மட்டும் ஹெல்த்தியாக ஹோம்மேடு சாப்பிடுவோம், வீட்டில் இருக்கிறத சாப்பிடுவோம், நல்லதாக சாப்பிடுவோம், சத்தானதாக சாப்பிடுவோம்னு சொல்கிறோம். அதே தானே ஸ்கின்னுக்கும். ஒரு ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவை தான். ஆனால் அதெல்லாம் நல்லதா, நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லதா, ஹார்ம்ஃபுல்லா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேவா? நிறைய நியூஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம், கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, இந்த மாதிரி பார்லரில் வாங்கணும், இந்த மாதிரி ஆப்பில் வாங்கணும், அதெல்லாம் சொல்லிங்க பாருங்களேன். ஒன்றில் கூட ஒரிஜினல் ஃபோட்டோ எதுவுமே யூஸ் பண்ணலை, எல்லாமே சும்மா கூகுள்லேருந்து எடுத்து போட்டு 100 ரூபா 150 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஸ்கின் ஒயிட்டனிங் இப்படி ஆகுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. மீஷோவில் இந்த மாதிரி நிறைய ஃபேக் ப்ராடக்ட் வருது, இதெல்லாம் அப்படியே ஃபேக்கு, நம்பாதீங்க. நம்பி தயவு செஞ்சு வாங்க வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். இதெல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு போடுறோம் அப்படின்னா நம்மளே நமக்கு பாலை தெளித்து படுத்துக்கிட்டோன்னு அர்த்தம். இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது. என்ன வீடியோனா, நம்ம எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது கிராண்டாக இருக்கணும், ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கணும், க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே, அதுவும் நல்ல நம்மளுக்கு பிடிச்ச ஃபங்க்ஷன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணிப்போம். ஆனால் அந்த ஒரு நாளுக்காக நம்மளோட ஸ்கின்னை கெடுத்துக்காம, அது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப சாஃப்டாக, செம்ம பிளிஷ் அண்ட் ஷைனிங்காக, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மேக்கப் ஃபவுண்டேஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி வந்துட்டு க்ளோவப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு
ஃபங்க்ஷன் அன்றைக்கி மார்னிங் வந்து தலை குளிச்சுட்டு கிளம்புற பழக்கம் இருக்கும். ஆனால் அது வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்மளோட ஹேர் வந்து சரி பண்ண முடியாது. நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாளே பிளான் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது நம்மளோட க்ரீன் ஆயில் தான். நம்மளோட க்ரீன் ஆயில் அப்ளை பண்ணாலே ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கும். ஆனால் நம்ம நாள் நைட்டு மார்னிங் நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லை மறுநாள் ஃபங்க்ஷன் கிளம்ப போகிறோம் அப்படின்னா நாளே நம்ம இதை வந்து பிளான் பண்ணிடணும். நான் நாள் ஒரு மதியானம் அந்த டைமில் ஒரு 2 hours இருக்கிற மாதிரி நல்லா ஹேருக்கு வந்து மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஹேர் மாஸ்க் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். நாளே ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன் எப்போதுமே. அது மாதிரி ஐப்ரோவுக்கு வந்துட்டு நான் தனியாக த்ரெட்டிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். ஐப்ரோ பென்சில் வச்சு தான் நான் வந்து ஷேப் வந்து கொண்டு வந்துக்குவேன். அதே மாதிரி ஃபுல் பாடிக்கு நம்ம வந்து ரேசர் யூஸ் பண்ணுறது, ஹேர் ரிமூவ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம எப்போ பண்ணணும்னா நாளே பண்ணிடணும். இந்த க்ளோவப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாளே பண்ணிடணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு saree பிளான் பண்ணியிருப்போம், ஒரு சூப்பரான ட்ரெஸ் வந்து பிளான் பண்ணியிருப்போம். ஸோ ஃபுல் பாடியுமே நல்லா பிரைட்டாக இருக்கணும், க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபுல் பாடிக்கும் ஃபேஸ்க்கும் ஃபஸ்ட்டு நம்மளோட பிரைட்டனிங் ஆயில் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 5 minutes விட்டுட்டு 5 minutes கழிச்சிட்டு ரைஸ் ஆயில் எடுத்து ரைஸ் ஆயில் வந்து ஃபேஸ்க்கு, நெக்குக்கு, ஹேண்டுக்கு மட்டும் அது மேலேயே அப்ளை பண்ணிக்க போகிறோம். இன்னுமே நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த ரைஸ் ஆயில் ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறோம். இதுவுமே ஒரு 5 minutes, மொத்தமாக 10 minutes வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிஃபோர் பாத் வந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கணும். ஆயிலிங் முடிச்சுட்டு நம்ம வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணுறோம்ல, அந்த டைம்லேயே நான் வந்து பாத் ரொட்டீனே முடிச்சிடுவேன். ஹேர் வாஷ் ரொட்டீன் இது எல்லாமே முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஃபேஸ்க்கு வந்து 2 ஸ்டெப் பண்ணுவேன். ஸோ 2வது ஸ்டெப்பை வந்து பாடிக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு ஃபேஸ்க்கு நம்ம வந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பாடிக்கு ஆரம்பித்தோம்னா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு காயறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. ஃபுல் பாடி ஸ்க்ரப்பு ஃபேஸ்க்கு தனியாக, பாடிக்கு தனியாக தான் நான் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஃபேஸ்க்கு வந்து 2 ஸ்டெப் பண்ண போகிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபேஸ்க்கு பிரைட்னிங் ஸ்க்ரப்பு மட்டும்தான். எப்போதும் போல் ஃபேஸ் வாஷ், வார்ம் வாட்டரில் டவலில் டிப் பண்ணுறது, பிரைட்னிங் ஸ்க்ரப்பு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பிரைட்னிங் ஸ்க்ரப் வந்து நான் எடுத்திருக்கேன். பாடிக்கு வந்து நான் ஒரே ஒரு ஸ்டெப் தான் பண்ணுவேன். நம்ம ஆயில் பண்ணியாச்சு, சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா பிரைட்னிங் ஸ்க்ரப்பு என்னென்ன எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறமா க்ளோவிங் பவுடர், நம்ம பிரைட்னிங் ஸ்க்ரப் எடுத்துருக்கோம் இல்லையா, 2 ஸ்பூன் பிரைட்னிங் ஸ்க்ரப் எடுத்துருக்கோம். க்ளோவிங் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். க்ளோவிங் பவுடர் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஈவன் ஆயில் ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் யாராக இருந்தாலும் ஃபுல் பாடிக்குமே க்ளோவிங் பவுடர் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் யூஸ் பண்ணுற ஸ்டேயிங்க, என்னோட அந்த ஒரு பாக்ஸ் முடிஞ்சுது. எப்படியுமே மந்த்லி எனக்கு வந்து 2 பாக்ஸ் ஆகிடுது. ஏன்னா நான் நிறைய யூஸ் பண்ணுறேன், ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து 2 பாக்ஸ் ஆகிடுது. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்டேயிங்க. ஸோ எப்போதுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஸ்டேயிங் மட்டும் 2 ஸ்பூன் எடுத்துவேன். பிரைட்னிங் ஸ்க்ரப் எவ்வளோ எடுக்கிறனோ அதே மாதிரி ஸ்டேயிங்க, அதே மாதிரி பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடர் இது கூட தேவையான அளவு 1.5 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவேன். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஸ்க்ரப்பு, க்ளோவிங் பவுடர், ஸ்டேயிங்கு, பிரைட்னிங் ஃபேஷியல் பவுடர், இதுதான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் கையில் இந்த ப்ராடக்ட்லாம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 4 days ஒன்ஸ் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே தேவைப்படாத அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆயில் யூஸ் பண்ணாத நேரத்தில் நான் சோப்பு போடாமல் தான் இதை ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்க்ரப்பு இல்லைன்னா ஸ்க்ரப்பை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்க்ரப்பு மட்டும் 4 days ஒன்ஸ். ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து வாவோட ஆப்பிள் சைடர் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் கமலி நேச்சுரல்ஸோட ஃபேஸ் வாஷ். இது வந்து ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின்னோட ஃபேஸ் வாஷ். ஆனால் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. ட்ரை ஸ்கின் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாங்க, நல்ல டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் இது. ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து ஆப்பிள் சிடார் வினிகர் செட் பொட்டானிக்கோட ஷாம்பு. ஒரே ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் மட்டும் எடுத்தால் போதும், தண்ணியில் டைல்யூட் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரொட்டீன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்து செகண்ட் ஸ்டெப் நம்ம வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டோம் இல்லையா, செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்கின் லைட்டனிங் ஃபேஷியல் பவுடரும் ஸ்டேயிங் கொலாஜன் பவுடரும் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வாட்டரில் தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ஸ்டெப் ட்ரை ஆகிற டைமில் தான் நான் ஃபுல் பாடிக்கும் நான் ஸ்க்ரப் ரொட்டீன் வந்து பண்ணுவேன். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதே ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு 5 minutes இல்லை 2 minutes மேக்ஸிமம் விட்டாலே போதும். நல்ல ஃபுல் பாடியும் செம்ம பிரைட்டாக க்ளோவாக இருக்கும். ஸோ ரெண்டுமே காயறதுக்கு ஈவனாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறமா ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு காஃபி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சூடாக குடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நெயில் ரொட்டீன் இதெல்லாம் பண்ணிக்கலாம். மறுநாள் நான் எப்படி மேக்கப் பண்ணுவேன்னா, நான் எப்போதும் யூஸ் பண்ணுற டே க்ரீம், இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கெமிக்கல் தான், ஆனால் ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது. நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறனால இது எனக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறேன். உங்களோட ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ ஹெர்பல் மேக்ஸிமம் ஹார்ம்ஃபுல்லாக இல்லாததாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் டே க்ரீம் போட்டு ஒரு 10 minutes நல்லா ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுற இது வந்து சன்ஸ்க்ரீன் வந்துட்டு
ஃபேஸ் ஷாப்போட சன்ஸ்க்ரீன் இது கொஞ்சம் காஸ்ட்லி 1400 சம்திங் வரும். ஆனால் அது கொஞ்சம் நல்ல நம்மளுக்கு வந்து ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகிடும், நல்லாயிருக்கும். அண்ட் பெருசாக ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் இதில் பெருசாக இருக்காது, நல்லாயிருக்கும். எனக்கு சன்ஸ்க்ரீன் லோஷன் தேவைன்னா தான் போடுவேன், இல்லை நான் டே க்ரீம் மட்டுமே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவேன். யூஸ் பண்ணுற அந்த பவுடர் நார்மலாக ஹிமாலயோட பேபி பவுடர் இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணுறது. அண்ட் மெபிலினோட காஜல் அண்ட் வந்து மெப்ளினோட மஸ்காரா. இதிலே வந்துருக்கு சோல் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல் ஹெர்பலில் கிடைக்கும். ஆனால் நான் வீட்டில் இருக்கும்போது இந்த பாதாமோட சார்கோல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். வெளியில் போகும்போது எப்போயாவது தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த காஜல் அண்ட் வந்து மஸ்காரா ரொட்டீன்லாம். என்றைக்காவது ஷூட் டைமு எப்போயாவது தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரெகுலராக நான் யூஸ் பண்ண மாட்டேன், டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். அண்டு ஐப்ரோவுக்கு ஃபில்லிங்க்கு நமக்கு கரெக்டாக இருக்கிறது எனக்கு யூஸ் பண்ணுறது நைக்காவோட அந்த என்ஹான்சர் தான் யூஸ் பண்ணுவேன். ஐப்ரோ என்ஹான்சர் நல்லாயிருக்கும். அது இல்லைனா சுகரோட என்ஹான்சர், ஐப்ரோ என்ஹான்சர் யூஸ் பண்ணுவேன், அதுவுமே நல்லாயிருக்கும். எதுக்கு இதெல்லாம் கெமிக்கல் அப்படிங்கும்போது இது வந்து கொஞ்சம் ஃபில்லிங்க்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு கரெக்டான லுக்கு, ஒரு டீசெண்டான லுக்குக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த சோல் ட்ரீ இந்த மாதிரிலாம் கிடைக்குது இல்லையா, அந்த அதுவுமே 100% ஹெர்பல் கிடையாது, ஓரளவுக்கு நேச்சுரலாக கிடைக்குது இல்லை, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஃபில்லிங்க்கு வந்து கரெக்டாக இருக்காது, அந்த லுக் வந்து நீட்டாக இருக்காது. அதுக்காக தான் நான் இது வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஹெர்பலில் காசு செலவு பண்ணி வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கமலி நேச்சுரல்ஸோட நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸ்க்கு நல்ல க்ளோ பண்ணிக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின் டைப் என்னென்னு ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அதுலேருந்து கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்கின்னையே நல்ல நேச்சுரலாக அழகாக க்ளோவாக வச்சுக்கிட்டோம்னா பெருசாக நம்ம வந்து மேலே ஃபவுண்டேஷன் போட்டு தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்னை காமிக்கணும்னு கிடையாது. நம்மளோட ஸ்கின்னை மறைக்கவே நம்ம ஆசைப்பட மாட்டோம். நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு காட்டுறதுக்கு தான் ஆசைப்படுவோம். அந்தளவுக்கு நம்மளோட ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஹெர்பல் வேல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணுறீங்க, கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். மறக்காதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.